நண்பர்களே, இப்பொழுது தவம் பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள் என்று சொன்னா இந்த பிரபஞ்சத்துல சுத்தவடியாகிய இறைநிலையும் அதிலிருந்து தோன்றிய சுழல் அலையான விண் தவிர வேறொன்றும் இல்லை. வெளியும் விண்ணும் தான். ஆனா விண்கூட்டில் உள்ள அடர்த்தி நிலைக்கு ஏற்ப தனித்தனியா இருக்கிற போது விண் அதை ஆகாசம் என்றும் விண்வெளி என்றும், அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 2, 3 என்ற போது அது காற்று மண்டலம் என்றும், இன்னும் நெருங்கி இயங்கி வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை வர்ற போது அதுக்கு நெருப்பு என்றும், இந்த நெருப்பு காற்று நீர் காற்று ரெண்டும் சேர்ந்து ஒன்று இடம் அது நிரப்பிக் கொள்ற போது அந்த கோர்வையை நீர் என்றும், நீர் கெட்டிப்பட்ட போது நிலம் என்றும், 5 வகையா சொல்றதெல்லாம் அந்த இறைவெளியும் அணு சேர்ற போது விகிதாச்சாரம். இது எத்தனை அது எத்தனை, அதுக்கு தகுந்தவாறு கெட்டியாக இருக்கிறதோ லேசாக இருக்கிறோம். இப்ப பஞ்சு எடுத்துக்கிட்டீங்க, இரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 அணுக்கூட்டம் தான். பஞ்சில வெற்றிடம் ஜாஸ்தி, இரும்புல வெற்றிடம் குறைவு, அதனால நெருங்கி இயங்குது. இவ்வளவுதான். இந்த இரும்பையும் உருக்குனா அதுவும் தண்ணி ஆயிடும். அதுக்கு மேல உருக்குனா பஞ்சை விட அது பறக்கும் ஒவ்வொரு அணுவாயி. அதனால எல்லாமே அணுக்கள். அதுல இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை தவிர பிரபஞ்சம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இதே அணுவும் வெளியும் நெருக்கத்துக்கு தகுந்தவாறு 5 கட்டங்களாக 5 மண்டலங்களாக பிரிஞ்சுது. அதுதான் அதனுடைய கூட்டு சேர்க்கைதான் எல்லா பொருளும். அப்போ பரமாணு என்ற விண்ணுல அசைவு ஏற்படுது, சுழல். அந்த சுழல்ல இருந்து ஒரு விரிவு அலை, அந்த அலை இறைவெளியில சேர்ற போது காந்தம். அந்த மாதிரி அந்தந்த மண்டலத்தையும் பஞ்சபூதங்கள்லையும் அந்த காந்த மண்டலம் இருக்குது, காந்த அழுத்தம் இருக்குது. அது அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக மாறி எப்பொழுதும் அலை வீசிக்கொண்டே இருக்கும். எந்த பொருள் இருந்தாலும் காந்த அலை வீசாத பொருளே கிடையாது பிரபஞ்சத்தில். அப்போ அந்த அலை வீசும்போது எந்த பொருள் இருந்து வருதோ அந்த பொருள்ல உள்ள தன்மையெல்லாம் அந்த அலையில இருக்கும். அப்போ அந்த அலை எந்த பொருள் மேல மோதுதோ அந்த பொருளின் தன்மையே அது கூட்டும். அந்த மாதிரி இந்த கோள்கள் எல்லாம் சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களும் அணுக்களுடைய கூட்டம் தான். அதுல பஞ்சபூதங்கள்ல வித்தியாசம். சிலதுல நெருப்பு ஜாஸ்தியா இருக்கும், சிலது நீர் ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தகுந்தவாறு அது உற்பத்தியான காலத்திலிருந்து எத்தனை தடவை சுழன்று அது சக்தி பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு தகுந்தவாறு அதுல இருந்து நமக்கு அலைகள், காந்த அலை வீசிக்கொண்டே இருக்கின்றன. நாம பிறந்த போது அந்த கோள் எங்க எவ்வளவு தொலைவில் இருந்தது, அன்னைக்கு நமக்கு எந்த அழுத்தம் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது, அதுக்கும் இன்றைக்கு அது எங்க இருக்குது, என்ன வித்தியாசம், குறைவா ஜாஸ்தியா, அதுக்கு தகுந்தவாறு நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய அலைவீச்சுல ஏற்றத்தாழ்வு தினந்தோறும் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வித்தியாசத்தினுடைய ஏற்றத்தாழ்வு தான் உடல்ல பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் அறிவுக்கு உடலுக்கு எல்லாம் ஏற்படும். 6 வகையில ஒரு மனிதனுக்கு தினசரி ரசாயனமும் காந்த சக்தியும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 6 வகை ஞானம் வாழ்ல இருந்தாலும் இருக்கும். அந்த கவியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. என்னன்னா, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை,
ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்ப மோதல் கருவமைப்பினால வளர்ச்சிக்கு தகுந்தவாறு சில ரசாயனங்கள் உண்டாகும். அதே போல உணவு, அன்னைக்கு அன்னாடம் சாப்பிடக்கூடிய உணவு அல்லது வாழ்க்கையில நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்ட உணவுக்கு தகுந்தவாறு நன்மை தீமை உண்டாகும். எண்ணங்கள், எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்கிறோமோ, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களா, அமைதியான எண்ணங்களா, தெய்வீக எண்ணங்களா, ஆராய்ச்சியா, அதுக்கு தகுந்தவாறு உடல்ல காந்த சக்தியினுடைய இயக்கமும் அழுத்தமும் விளைவுகளும் வேறுபடும். அதே போல செயல்கள், எந்தெந்த செயல்கள் செய்கிற போது எந்தெந்த உறுப்புகள் இயங்குகின்றனவோ அதுக்கு தகுந்தவாறு அந்த உடல்ல அலை இயக்கம் உண்டாகும். அது கடைசியா இந்த வான்கோள்கள்ல எந்தெந்த நான் பிறந்த போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்தவாறு அந்த வித்தியாசப்படும். கடைசியாக ஆக்சிடென்டல், அதாவது சந்தர்ப்பவசமாக ஏற்படக்கூடிய மோதுதல் இருக்குது, அதான் ஆக்சிடென்ட் சொல்றோம். அதனாலையும் திடீர் மாறுதல் வரலாம். ஆகவே 6 வகையில நமக்கு எப்பொழுதுமே ஒரு மாற்றங்கள், அலை இயக்க மாற்றம் உண்டாகும். அதுக்கு தகுந்தவாறு உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், இரத்த ஓட்டம், குடலதனில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள், அறிவின் போக்கில் திடம் பெறுதல் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறல், அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணரத்தக்க பல நிகழ்ச்சிகளாம் என மாதிரி உண்டாகும். அப்போ இப்போ நான் பிறந்த தேதியிலிருந்து இன்றைக்கு ஒரு அதே கோள் தூரத்துல போயிட்டுன்னு வச்சுங்க, குறைவா இருக்கு. அந்த குறைவா இருக்கிறதுக்கு தகுந்தவாறு அந்த சக்தி ஒவ்வொன்றிலையும் இருந்து நமக்கு கிடைக்கிறது 7 தாதுக்களையும் ஊக்குவிக்கக்கூடியதாகவும் உடல் நலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று தூர போற போது அதனுடைய சக்தி குறையுது, அதே போல கிட்ட வரும்போது அதனுடைய சக்தி ஜாஸ்தி ஆகுது. அப்படி எவ்வளவு தூரம் போச்சு, எவ்வளவு கிட்ட வந்து அதுக்கு தகுந்தவாறு நமக்கு நன்மை தீமை உண்டாயிட்டே இருக்கும். கிட்ட தூரம் சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். பூமிக்கு நெருக்கமாக அதே சைட்ல செவ்வாய் வருதுன்னு வச்சுங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் 9 கோடி மைல், சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 14 கோடி மைல். அப்ப 5 கோடி மைல் ஒரே பக்கத்துல இருந்தா. அது இல்லாத செவ்வாய் வந்து அந்த பக்கம் போயிடுதுன்னு வச்சுங்க, அந்த ஆர்பிட் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 18 கோடி, அது ஒரு 5, 23 கோடி மைலுக்கு போயிட்டு. கிட்ட வர்ற போது 5 கோடி மைல்ல இருந்து செவ்வாய், தூர போகும்போது 23 கோடி மைலுக்கு அந்தாண்ட இருக்குது. அப்ப 5 கோடி மைல்ல என்ன சக்தி கிடைச்சதோ அங்க கிடைக்குமா, குறையும். இது போலதான் ஒவ்வொன்றும் கிட்ட வரும் போதும் தொலைவில் போகும்போதும் ஒவ்வொரு கோள்களுடைய காந்த சக்தி நமக்கு கூடுதல் குறைதல் ஏற்படுது. இது ஒன்றாச்சா. ஒரு கோள்ல இருந்து நமக்கு காந்த சக்தி வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு மத்தியில இன்னொன்னு குறுக்கிடுது. அப்ப இதுவும் அதுவும் சேர்ந்ததுன்னா அதுல ஒரு தனி தன்மை உண்டாகும். அப்படி உண்டாகும். அதன் பிறகு அத கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோள்கள் சுற்றி வரும்போது பேரியக்க மண்டலத்துல அதுக்கு அப்பால இந்த சூரிய களத்துக்கு பின்னால அதுக்கு அப்பால இருக்கிறதெல்லாம் 12 வீடுகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த கோள்களுடைய கூட்டம் கூட்டமா இருக்குது, அதுல இருந்து வரக்கூடிய அலை. அப்போ ஒவ்வொரு கூட்டத்தினுடைய அலைக்கு குறுக்க வர்ற போது இதே கோள் அதை வாங்கி கொள்ற போது வித்தியாசம் வரும். மேஷம், ரிஷபம், மிதுனம் வந்தா ஒவ்வொரு இடத்துக்கு வர்ற போது அந்த அலை இயக்கத்துல சக்தியில வேறுபாடு உண்டாகும். அப்ப கிட்ட தூரம் போறதுனால ஒரு மாறுதல், வேறு ஒரு கிரகத்தோட சேர்ற போது ஒரு மாறுதல், அது இல்லாத எந்தெந்த வீட்டுல அது இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு மாறுதல்.
இத்தகைய மாறுதல்கள் எல்லாம் எப்பொழுதுமே வானத்துல நடந்து கொண்டிருக்குது, ஜீவன்கள் என்ன நடந்து கொண்டிருக்குது. ஆகையினால இவைகளெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் நம்ம உடல் பாதிக்காது இருக்கக்கூடிய அளவுக்கு மனிதனால செய்து கொள்ள முடியும். அது என்ன? முக்கியமாக தவம் ஒண்ணு, அதுக்கு மேல நல்ல செயல்களையே செய்து கான்ஃபிளிக்ட் இல்லாத, உடலுக்கு பிணக்கு இல்லாத, மற்றவர்களோட பிணக்கு இல்லாத வாழ்க்கை, அறநெறி. இந்த இரண்டும் கைப்பற்றி வந்தா இந்த கோள்களோ அல்லது மற்ற எதுவுமே பாதிக்காது என்றதை கண்டுபிடிச்சாங்க. அதனால நம்ம யோக நிலையில கோள்கள் மீது மனம் செலுத்தி தியானம் செய்து எனக்கு அங்கிருந்து வரக்கூடிய சக்தி எப்பொழுதுமே நன்மையாகவே இருக்கட்டும் என்று சொன்னா, மரணம் என்ன? மனதுக்கு அடித்தளம் அறிவு. அறிவு என்பது இறைநிலையோட ஒட்டிய ஒரு இயக்கம். அப்போ இறைநிலையிலிருந்து அறிவாகி அறிவிலிருந்து மனமாக இருக்குது. ஆகவே நீங்க மனதால எந்த உறுதிப்பாடாக நினைச்சாலும் அது இறைநிலையில இருந்து வர்றதுனால அதுக்கு கட்டுப்பட்டுதான் பிரபஞ்சத்துல உள்ள எல்லா சக்தியும் அங்கிருந்து வரக்கூடியதான். ஆகையினால நீங்க போடக்கூடிய சங்கல்பம், பிரேயர், இவைகளெல்லாம் தானாகவே நடக்கும். ஆனா நான் எண்ணினேன், ஒரு 5 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்கிட்டே வரேன், ஒரு நாள் கூட விழலைன்னா அது எத்தனை பேர் வாங்கினாங்களோ அவ்வளவு பேர் நினைக்கிறாங்களே, அவங்கள யாருடைய எண்ணத்துக்கு வலு ஜாஸ்தியா இருக்கும், அங்கதானே போகும். அப்படி போயிடுச்சு. 14 லட்சம் பேர் வாங்கினா ஒருத்தனுக்கு தானே கொடுக்குறோம், அவன் கட்டிக்காரன். அந்த 14 லட்சத்துல எனக்கு மாத்திரம்தான் வரும்னு நினைக்கிறோமே, நாம யாரு? அதனாலதான் வித்தியாசம். அதே போல நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்தாங்கன்னா, இதுக்கு முன்னே ஒவ்வொரு நாளைக்கு 500 எண்ணம், 500 ஆசைப்படுறோம்னு வச்சுங்க. அப்ப எத்தனை ஆசை முடிக்க முடியும்? 10 ஆசை முடிட்டோம். 500க்கு 10 போச்சுன்னா 490 மிச்சம். இன்னைக்கு நாளைக்கு 490 மிச்சம். அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் வாழ்ந்தோம்னா எத்தனை ஆசைகள் நிறைவேறாத மிச்சம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சாதானே இன்னைக்கு என்றது முடியும். அதனால எண்ண குவியல், ஆசை குவியல்கள் நிறைய வச்சிட்டு இருக்கிறோமே, அதனால எண்ணினதே நடக்க முடியல. சில சமயம் நான் எண்ணினேன் நடந்துச்சுன்னா ஏற்கனவே எண்ணி அதுக்கு பலம் வந்து அந்த காலத்தோட வந்திருக்குது. அதனால சும்மா அப்படி உதாரணமா தராசு இருக்குது, ஒரு பக்கம் குண்டு, ஒரு பக்கம் சாமானுங்க போடுறாங்க. அப்போ எல்லாம் நிறைய போட்டா குண்டு இன்னும் கீழே இருக்குது, இந்த தராசு மேலேயே இருக்குது. அப்போ இன்னும் பத்தலடா, இன்னும் கொஞ்சம் போடுறான்றான் முதலாளி. அப்புறம் ஒரு எடுத்து 1 ounce பொருள் போடுறான்னு வச்சுங்க, இறங்கி போகுது. இந்த 1 ounce பொருள் போட்டதுனால தானே இறங்கிச்சது. ஏற்கனவே அதுக்கு மேல போட்டு வச்சிருக்கான், எங்க குறைஞ்சுதா அதுதான் இப்ப கூடுச்சு, அதனால இறங்கி போச்சு. அதே போலதான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எங்க குறையுதோ அந்த இடத்துல சேர்த்து என்ற போது அது குறையும் கூடும். அதனால மனிதன் என்றதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம், முடிஞ்சுதான் இருக்குது. முடியாததுக்கு தான் இவன் பின்னால வரக்கூடிய குழந்தைகள் அதை எண்ணங்களை மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அது முடிக்க பாக்குது, அது ஒரு 1000 ஆசையை சேர்த்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் அதுவும் பிள்ளைக்கு கொடுக்கிற போது இன்னொரு 1000. அதனால யார் என்றதும் முடியாத இப்படி அவஸ்தைப்படுது இந்த உலகம். என்ன எண்ணம், என்ன தேவைன்னு தெரிஞ்சு என்னதான் என்ன தேவைன்னே தெரியலையே. சரி, நீங்க தேவைன்னு என்றீங்க, பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், 4. இந்த 4ல உங்களுக்கு சில பொருள் வந்துட்டு, எண்ணினது வந்துட்டு, இன்னைக்குத மனம் அது வந்த உடனே, எண்ணிது வந்த உடனே இன்னும் வேண்டும். சரி, அதுவும் வந்தது, அதையும் விட்டுட்டு இன்னும் வேண்டும். அதே போலதான் புலனின்பமும். புகழ் கூட சரி, புகழ் உங்களுக்கு சாதாரண
ஒரு படிக்கிற போதே பிள்ளைகளை பாருங்க, 5வது ரேங்க் வந்துட்டான் 8ல இருந்து. அது என்ன நினைப்பான், நான் 2வது ரேங்க் வரணும், முதலுக்கு வரணும்னு. அப்படிதான். அத மாதிரி இந்த புகழையும் பொருளையும் அதிகாரத்திலையும் மேல மேல இன்னும் வேண்டும் என்று தான் நிற்குமே தவிர இது போதும் என்று நிற்காது. அதனால அடே நான் கேட்டதெல்லாம் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன், இன்னும் போறல என்னைக்குதான் போறோம் உனக்கு, அந்த போதுன்ற எண்ணம் வர்ற போது உனக்கு தானா வரும்போன்னு சொல்ற மாதிரி இயற்கை அந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. எனவே இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் சரிப்படுத்தி ஒவ்வொரு கிரகங்களோட அதனுடைய ஹார்மனி இனிமையான காந்த ஓட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த தவம் 9 கிரக தவம்னுட்டு நவகிரக தவம்னுட்டு ஒண்ணு வச்சிருக்கோம். 5 பஞ்சபூதங்களை நினைச்சு தவம் செய்யணும்னு வச்சிருக்கோம். இந்த பஞ்சபூத தவமும் நவகிரக தவமும் அடிக்கடி செய்துட்டு வந்தா இந்த கோள்களுடைய வித்தியாசத்தினாலே ஏற்றத்தாழ்வினாலே ஏற்படக்கூடியதுல பெரும் அளவு சமாதானம் சமமாயி நல்லது பெரும் நன்மையாகவும் தீயது இந்த தீமையிலிருந்து குறைஞ்சி கொண்டும் வரக்கூடிய அளவுக்கு அதனால தான் நவகிரக பூஜை செய்யறவங்க அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இல்லாதனாம நேரடியா அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையை தெரிஞ்சு அதோடு ஒன்றி கலந்து அந்த எண்ணங்களை கொடுக்கிறோம். இதுதான் பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய உண்மை கருத்து. வாழ்க வளமுடன்.